ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரனின் கால நிர்ணயம். பௌத்த ஜைன நூல்களின் அத்தாட்சி. இந்து மத புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக பௌத்த ஜைனர்களின் பழைய புஸ்தகங்களிலும் இருந்துவிட்டால் அதற்கு வேல்யூ அதிகம். நிச்சயமாக அந்த சமாச்சாரம் நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்றே சொல்லலாம். ஆச்சாரியால் கிமு 509 477 என்பதற்கு அந்த இரண்டு மதஸ்தர்களின் நூல்களிலும் ஆதாரம் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள். நேபாள ராஜ வம்சாவளி என்பது பௌத்தர்களிடமிருந்து கிடைத்திருப்பது. அதில் ஆச்சாரியால் நேபாளத்துக்கு வந்ததாகவும் அப்போது விருஷதேவ வர்மா என்பவன் ராஜாவாயிருந்ததாகவும் சொல்லியிருக்கிறது. இந்த விருஷதேவ வர்மாவின் காலத்தை சரியாக கலி 2600 அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டு என்றே அதில் கொடுத்திருக்கிறது. ஜைன புஸ்தகத்துக்கு வருகிறேன். மகாவீரரின் சரித்திரத்தை பற்றி ஜின விஜயம் என்ற புஸ்தகம் இருக்கிறது. காளிதாசன் கால விஷயத்தின் போது குறிப்பிட்ட கோலாப்பூர் சாஸ்திரி அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தே பல தேதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதில் குமாரிலப்பட்டர், சுதன்வா, ஆச்சாரியால் முதலியவர்களை சொல்லியிருக்கிறது. ஜைன புஸ்தகமானதால் திட்டியே சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக அவர்களை புராதன கால புருஷர்களாக காட்ட வேண்டும் என்றே உத்தேசம் அந்த புஸ்தகக்காரருக்கு இருந்திருக்காது. ஆனாலும் அவர் காட்டுகிற தேதிகள் நாம் சொல்லும் கிமு பீரியடாகவே இருக்கிறது என்றால் அது நிஜம்தான் என்று ப்ரூவ் ஆவதாக கொள்ளலாம் அல்லவா? குமாரிலப்பட்டர் பிறந்த நாளை ஜீன விஜயத்தில் ரிஷிவாரஸ் ததா பூர்ணே மர்த்தியாக்ஷவ் வாம மேலநாத் என்று சங்கீத சங்கியில் சொல்லியிருக்கிறது. சப்த ரிஷிகள் என்பதால் ரிஷி என்பது 7, வாரமும் 7 நாட்களை குறிப்பதால் 7, பூர்ணம் என்பது முழு வட்டமாக உள்ள சைஃபர். மர்த்தியாக்ஷவ் என்றால் மனுஷர்களுக்கு உள்ள கண்களின் எண்ணிக்கையான 2, தேவர்களுக்கு முக்கண் 12 கண் 1000 கண் என்பது வரை கூட போவதால் மனுஷக்கண் மர்த்திய அக்ஷம் என்று 2ஐ சொல்வது. நான் சொன்ன நம்பர்களை சேர்த்து பார்த்தால் 7702. வாம மேலனம் என்பது திருப்பி போடுவது. அப்படி போட்டால் 2077. ஜைனர்கள் ஒரு யுதிஷ்ட சகத்தை பின்பற்றுவதாகவும் அது கலி 468 ஆரம்பிப்பதாகவும் சொன்னேன் அல்லவா? இது ஜைன புஸ்தகம்தானே. அதனால் அந்த சகாப்தத்தின் 2707ஆம் வருஷம்தான் குமாரிலப்பட்டர் ஜனனமாக இங்கே சொல்லியிருப்பது. அதாவது கலியின் 2545. இது கிமு 557 ஆகிறது. ஆச்சாரியால் கிமு 509 என்கிறோம். அப்படியானால் குமாரிலப்பட்டர் அவரை விட 48 வயசு பெரியவர் என்றாகிறது. ஆச்சாரியால் யௌவனத்தில் குமாரிலரை சந்தித்த போது அவர் விருத்தராக இருந்தார் என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது. ஆச்சாரியால் தம்முடைய 15ஆம் வயதில் அவரை சந்தித்தார் என்றும் கூட அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது. 16 முடிந்தவுடன் சந்தித்ததை ஒரு வருஷம்தான் குறைத்து சொல்லியிருக்கிறது. பச்சாத் பஞ்சதசே வர்ஷே சங்கரஸ்யாகதே சதி பட்டாச்சாரிய குமாராஸ்ய தர்ஷனம் கிருதவான் சிவஹ. ஆச்சாரியாலை திட்டும் புஸ்தகத்திலும் சிவஹ என்று அவருடைய அவதாரத்தை சொல்லியிருப்பது விசேஷம். ஆச்சாரியாலன் சித்தி தினத்தையும் அதில் சொல்லியிருக்கிறது. ரிஷிர் பானஸ் ததா பூமிர் மர்த்தியாக்ஷவ் வாம மேலநாத் ஏகத்வேன லபேதாங்கஸ் தாம் ராக்ஷஸ் தத்ர வத்சரஹ. ரிஷி 7, பானம் பஞ்சபானம் என்பதால் 5, பூமி ஒரு பூமிதானே உண்டு அதனால் 1, மர்த்தியாக்ஷம் மனுஷக்கண் 2, அதாவது 7512. மாற்றி போட்டால் 2517. ஜைன யுதிஷ்ட சகம் 2157, அதாவது கல்யப்தம் 2625. இதுதான் நாமும் சொல்லும் சித்தி காலம். கிமு கணக்கில் 477. பிரபாவதி வருஷங்களில் அதை தாம்ராக்ஷம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. தாமிரம் ரக்த வர்ணமானது, அதனால் அது ரக்தாக்ஷி வருஷம் என்றாகிறது. நாமும் அப்படித்தான் சொல்கிறோம். நந்தனவில் பிறந்தவர் 32 வயசில் விதேக முக்தி என்றால் அது ரக்தாக்ஷியாய்த்தான் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தியிருக்கிறது. ஆக ஆச்சாரியால் கிமு 509 அவதரித்து 477 பிரம்மி பாவம் அடைந்தார் என்று அவருடைய மடங்களில் சொல்வதற்கு ஹிந்து ஜைன பௌத்த புஸ்தகங்கள் பலவற்றின் பிரமாணம் இருக்கிறது.
கர்ண பரம்பரையாகவும் தலைமுறை தலைமுறையாக இப்படி நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது. கிபி 788 820 என்றோ வேறு விதமாகவோ சொல்கிற எந்த கால கணக்கும் இத்தனை ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.